Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து gateway questions in relational algebra. So first question பார்க்கலாமா? Consider the following three relations in a relational database: employee relation, brand relation, bond relation. அதுல வந்து employee ID தான் வந்து employee relationல employee ID primary key, brand relationல BID, brand ID primary key, own relationல employee ID primary key. Which of the following relational algebra expressions return the set of employee IDs who own all the brands? So first நமக்கு வந்து இந்த மாதிரி question கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஆல் எவ்ரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே நம்ம வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை அனலைஸ் பண்ணிவிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எந்த ஆப்ஷன்னு சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இது எப்படிங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக டிவிஷன் ஆப்ரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஆஸ் வெல் அஸ் அதை டிரைவும் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கன்சிடர் த ரிலேஷன்ஸ் R1 ஆஃப் PQR and R2 ஆஃப் RST வித் பிரைமரி கீஸ் P and R respectively. ஓகே, பிரைமரி கீஸ் வந்து P and R. R1 ரிலேஷனுக்கு வந்து P வந்து பிரைமரி கீ, R2 ரிலேஷனுக்கு வந்து R வந்து பிரைமரி கீ. ஓகே, the relation R1 contains 2000 tuples and R2 contains 2500 tuples. The maximum size of the join R1 natural join R2 is. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, P வந்து பிரைமரி கீன்னு கொடுத்துருக்காங்க ரிலேஷன் R1ல், அதே மாதிரி R வந்து பிரைமரி கீ ரிலேஷன் R2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரிலேஷன் R2வில் வந்து R வந்து பிரைமரி கீ ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் கீ ரெஃபரிங் டு த பேஸ் டேபிள் ரிலேஷன் R1. சரியா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போது R1ல் எவ்வளோ டப்பிள்ஸ் இருக்கோ அது அவ்வளோதான் நம்ம வந்து R2வில் வைக்க முடியும். ஏன்னா வந்து R வந்து ஃபாரின் கீ, இட் ரெஃபரன்சஸ் த ரிலேஷன் R1. ஸோ ஃபாரின் கீயோட கான்செப்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரைமரி கீ பேஸ் டேபிளில் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம வந்து செகண்ட் ரிலேஷன்லையும் நம்ம வைக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீ கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து R1 ஆன்சர் வந்து 2000 டப்பிள்ஸ். R1ல் நமக்கு வந்து 2000 டப்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து 2000 டப்பிள்ஸ். ஸோ இப்போது ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 2000. அடுத்தது வந்து கன்சிடர் த ரிலேஷன் ஸ்கீமா given below where employee ID of the relation dependent is a foreign key referring to employee ID of the relation employee. Assume that every employee has at least one associated dependent in the dependent relation. ஓகே, இதுதான் கண்டிஷன். ஸோ எம்ப்ளாயி ரிலேஷனில் நமக்கு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, டிபெண்ட் ரிலேஷனில் எம்ப்ளாயீஸ் நமக்கு எவ்வளோ இருந்தாங்களோ அந்த எம்ப்ளாயிக்கெலாம் டிபெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ரிலேஷனில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஏஜ் இருக்குது. டிபெண்ட் ரிலேஷனில் டிபெண்ட் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, டிபெண்ட் நேம், டிபெண்ட் ஏஜ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு query கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த queryயை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த queryலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, the above query evaluates to the set of employee IDs of employees whose age is greater than that of என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு எம்ப்ளாயி ரிலேஷன். ஓகேவா? இது எம்ப்ளாயி ரிலேஷன், இது வந்து டிபெண்ட் ரிலேஷன்.
ஓகேவா, டிபெண்டன்ட் ரிலேஷன். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு, இது வந்து எம்ப்ளாயி ரிலேஷன், இது வந்து டிபெண்டன்ட் ரிலேஷன், அண்ட் எம்ப்ளாயி ஏஜ் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ இந்த அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாரி, இதுவும் எம்ப்ளாயி ரிலேஷன் தான், எம்ப்ளாயி ரிலேஷனு, இது எம்ப்ளாயி ரிலேஷன் வச்சு நம்ம பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ரிலேஷனுக்கு நான் பேரே கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதில் இருக்கிற மாதிரி நான் ஆட்ரிபியூட்ஸ் எடுக்கலை. சரியா, ஆட்ரிபியூட்ஸ் எடுக்கும் போது எம்ப்ளாயி ரிலேஷன்னையும் டிபெண்டன்ட் ரிலேஷன்னையும் ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஓகேவா. நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு எப்படி வர்றோம், எல்லா பாசிபிலிட்டிஸையும் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஏஜ், டிபெண்டன்ட் ஏஜ். கண்டிஷன் என்ன, எம்ப்ளாயி ஏஜ் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், should be always less than dependent age. Okay, less than or equal to dependent age. So first இதில் அப்போ என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இங்கே மாற்றிக்கோங்க, இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 45 போட்டுக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ்னால் ஃபஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகும். செகண்ட் ஒன் வந்து எம்ப்ளாயி ஏஜ் இது வந்து கிரேட்டர் தேன் டிபெண்டன்ட் ஏஜ் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தேர்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபோர்த் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஃபிஃப்த் ஒன் வந்து எம்ப்ளாயி ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்துடும். சரியா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். எதை ப்ரொஜெக்ட் பண்ணணும், எம்ப்ளாயி ரிலேஷனில் எம்ப்ளாயி ஐடி என்னென்ன எம்ப்ளாயி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிபெண்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டிபெண்டன்ட், எம்ப்ளாயீஸ்க்கு டிபெண்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி ரிலேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம 3 ஐடி தான் இருக்குது. ஓகேவா. அதை பேஸ் ஏன்னா எம்ப்ளாயி ரிலேஷனில் இருக்காதது டிபெண்டன்ட் ரிலேஷனில் இருக்காது. எம்ப்ளாயீஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிறத தான் நம்ம டிபெண்டன்ட் ரிலேஷனில் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து எம்ப்ளாயீஸில் வந்து 3 எம்ப்ளாயி ஐடி இருக்குது. இப்போது டிபெண்டன்ட்டில் வந்து இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொஜெக்ட் பண்ண சொன்னது வந்து நமக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இஐடி அண்ட் எம்ப்ளாயி ஏஜ் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ். ஸோ அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது இங்கே இந்த ரிலேஷனில். அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா. இங்கே வந்து இன்னொரு கன்ஃபியூஷன் வர வேணாம். 1 வந்து நமக்கு வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது, ஆனால் நான் ஒன்லி 1 டைம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் படிக்கும் போது என்ன சொல்லியிருந்தோம், ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து டூப்ளிகேட்ஸை எலிமினேட் பண்ணிடும். ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு அதனால தான் நமக்கு 1 டைம் சொல்கிறது, 3 வந்து 1 டைம் சொல்லுது. ஏன் நான் இங்கே 2 சூஸ் பண்ணலை, 2 ஏன் சூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஏஜ் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால நான் சூஸ் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 2 வருது. எம்ப்ளாயி ஐடி 2. எம்ப்ளாயி ஐடி 2லேருந்து எனக்கு என்ன கன்க்ளூஷன் வருது, எம்ப்ளாயி ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டிபெண்டன்ட் ஏஜ்னு சொல்லி வருது. ஸோ the above query evaluates to the set of employee IDs of employees whose age is greater than that of all of his/her dependents. எல்லா dependents, all of his/her dependents, எல்லா டிபெண்டன்ஸோட ஏஜ் யார் எந்தெந்த எம்ப்ளாயி ஏஜ் வந்து எம்ப்ளாயீஸ் whose age is greater than that of dependents. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சரில் வருது. ஸோ அதனால் இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா.
இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் செட் டிஃப்ரென்ஸ் அஸ். ஸோ இன்டர்செக்ஷனை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த 2 பாயிண்டர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது நம்ம கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷனல் ஸ்கீமா. சப்ளையர் ஸ்கீமா இருக்குது, பாத் ஸ்கீமா இருக்குது, கேட்டலாக் ஸ்கீமா இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து query என்னன்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் கேட்டலாக் PID ஃப்ரம் சப்ளையர்ஸ். catalog.pid from suppliers catalog where suppliers.sid equal to catalog.pid minus select catalog.pid from suppliers catalog where suppliers.sname not equal to இது வந்து not equal to operator Sachin and suppliers.sid equal to catalog.sid. ஸோ இப்போ இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சப்ளையர் ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன், பார்ட்ஸ் ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன், கேட்டலாக் ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சப்ளையர்ஸ் டாட். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 2 சப்ளையர்ஸ் டேபிளையும் கேட்டலாக் டேபிளையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் SID, SNAME, SADDRESS, SID, PID, PCOST வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் SID, PID, PCOST அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ சப்ளையர்ஸ் டாட் SID ஈக்குவல் டு கேட்டலாக் டாட் PID, SID ஈக்குவல் டு கேட்டலாக் டாட் PID. ஸோ எனக்கு வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுறது மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஸோ அதை வந்து நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த பார்ட்டு suppliers dot sname not equal to Sachin and suppliers of SID equal to catalog dot PID. ஸோ நேம் வந்து சச்சினாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ மாதிரி இந்த 2 ஆப்ஷனும் நான் டிஃபால்ட்டாக எலிமினேட் ஆகிடும். அண்ட் suppliers dot SID equal to catalog dot PID. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மைனஸ் ஆப்ரேட்டர். ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், இப்போ நம்ம வந்து இந்த இதில் இருக்குது மைனஸ் நாட் ஈக்குவல் டு சச்சின். இப்போது A மைனஸ் B தான் என்ன அர்த்தம், இது A இது B. The elements which are present in A but not in B. So A Sam சென்னை 115,000. ஸோ இந்த ஏல இருக்கிறது வந்து Bயில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எழுத முடியாது. The elements A minus B னா என்ன அர்த்தம், the elements which are present in A but not in B. ஸோ இதில் Bயில் இல்லாதது தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெட் கலரை மட்டும்தான் நான் செக் பண்ணுவேன். ஏன் ரெட் கலர் மட்டும்தான் செக் பண்ணுவேன், ஏன் அப்படின்னு சொன்னால் ரெட் கலர் மட்டும்தான் கரெக்டான ஆன்சருக்கு மேட்சிங் ஆகி நான் அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு வராது. செகண்டில் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஸோ 2 சச்சின் மும்பை 2,500 இருக்கான்னு நான் பார்க்குறேன். இந்த பிங்கிற இதில் இதை நான் பின்னு வச்சுட்டு பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the elements present in A but not in B. 2 சச்சின் மும்பை 2,500. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் A மைனஸ் பின்னா என்ன, the elements present in A but not in B. ஸோ but not in B. இந்த இப்போது இது Bயில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணது தான் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டு. ஸோ இதில் வந்து நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தால் இருக்குதுன்னு சொல்லலாம், நான் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து என்னது, ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஏன் நான் இதை வந்து இங்கே ரெட் கலரில் ஹைலைட் பண்ணலை, ஏன்னா இங்கே கண்டிஷன் என்னது, சச்சின் இல்லாமல் எனக்கு மற்றதை சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், எந்த நேம் எதில் சச்சினுங்கிற நேம் இருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். சரியா? ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் PID the PID of parts supplied only by Sachin. ஏன்னா அங்கே நாட் ஈக்குவல் டு சச்சின் நம்ம கொடுத்துருக்கோம், சச்சின் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அப்புறம் திருப்பி அதை வந்து மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா சச்சின் மட்டும்தான் வருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு B. சரியா? இன்னொருக்கா இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாமா, இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த டேட்டாபேஸ்
which has the following relation schema: CR of student name, course name. Okay va? CR ங்கிற schema ல student name, course name, and instant schema of CR is given below. Okay va? So இங்க purely division operator தான் யூஸ் பண்ண போறோம். The following query is made on the database. Select course name, student name equal to SA from CR relation student name SA. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா table 2 செகண்ட் ரிலேஷனில் என்ன சூஸ் பண்ணணும், வேர் CR is divided by T1 அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே டிவைட் பை இந்த ஆன்சர் இங்கே நமக்கு வரும் இல்லையா, அது வந்து which is present in every course, every கோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், எவ்ரி டேட்டாபேஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் T2 இஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, select course name where student name equal to SA. So student name equal to SA. select course name தான் கொடுத்துருக்காங்க, where student name equal to SA. ஸோ இப்போ course name வந்து ஸ்டூடெண்ட் நேம் SA. ஸோ அதில் கோர்ஸ் நேம் பார்த்திங்கன்னா CA இருக்குது, CB இருக்குது, CC இருக்குது. ஸோ நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன், CA, CB, CC. ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு SAன்னு தான் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு SAன்னு கொடுத்ததுனால நான் CA, CB, CC சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன வரணும், CR டிவைடட் பை என்ன வரணும் எனக்கு, செலக்ட் கோர்ஸ் நேம் CA, CB, CC. இப்படின்னா என்ன அர்த்தம், டிவிஷன் ஆப்ரேட்டர்னா விச் இஸ் யார் வந்து எல்லா அந்த 3 கோர்ஸையும் சேர்ந்து இது அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ CR டிவைடட் பை CA, CB, CC. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினில் வந்து இப்போது CR, ஸோ CRல வந்து CA, CB, CC. ஸோ இந்த 3மே எந்த ஸ்டூடெண்ட் சேர்ந்து அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லணும், அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து SA வரும். ஏன் SA வரும், SA வந்து CAவும் அட்டன் பண்ணுறாங்க, CBயும் அட்டன் பண்ணுறாங்க, CCயும் அட்டன் பண்ணுறாங்க. அதே மாதிரி SB வருமா, SB வராது, ஏன்னா இங்கே 2 தான் போட்டிருக்கு. ஓகேவா? CA காணும். SC வருமா, SC வரும், எல்லாமே அந்த எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, CC. ஓகே. SD வருமா, வராது, CA, CB மட்டும்தான் இருக்குது. CA, CB, CCயும் இருக்குது. ஸோ SDயும் வரும். ஓகேவா? அதே மாதிரி SD, CC. அடுத்தது SC வருமா, SC வந்து CA, CB வராது. ஓகேவா? CB. அடுத்தது SF வருமா, SF வரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த 3 CA, CB, CC 3 கோர்ஸையும் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 4. ஓகேவா? இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிவிஷன் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு சொல்லி நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏற்கனவே ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு சொன்ன மாதிரி அதையும் நான் கொடுத்துறேன். நீங்கள் அதை படிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி சில கேட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் கால்குலஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.